வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஹெலன் கெல்லர், அதாவது ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் 1880 ஜூன் மாதம் 27 பிறந்தாங்க. அவங்க பிறந்த இடம் டுஸ்காம்பியா, அது அலபாமாவில் இருக்குது. இந்த இடம் யூஎஸ்ஏயில் இருக்குது. அவங்க அப்பா பேர் ஆர்தர் ஹெச் கெல்லர். இவர் டுஸ்காம்பியா நார்த் அலபானியன்ற இடத்துல எடிட்டராக இருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் கான்ட்ரேட் ஆர்மியிலையும் அவர் கேப்டனாக தான் இருந்தார். அவங்க அம்மா பேர் கேட் ஆடம்ஸ். ஹெலன் பிறக்கும் போதே காது கேட்காதவளும் பார்க்க முடியாதவளும் பிறக்கல. அவங்க கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு நோய் வந்தது. அந்த நோயை டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது அவங்களுடைய ஸ்டமக்குக்கும் பிரெயினுக்கும் இருக்கிற ஒரு கன்ஜெஷன் சொன்னாங்க. பின்னாடி என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா, அது ஒரு வேளை ஸ்கார்லட் ஃபீவரோ இல்லை மெனிங்டெஸ்ஸாவோ இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த ஜுரம் கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் நிரந்தரமாக அவங்கள காது கேட்க முடியாதபடியும் பார்க்க முடியாத மாதிரியும் செஞ்சிடுச்சு. ஹெலன் அந்த சின்ன வயசுலேயே ஒரு 60 ஹோம் சயின்ஸை மற்றவங்களோட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் உபயோகப்படுத்திட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1886 அவங்க அம்மா தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்லி டாக்டர் ஜூலியன் சிசோம்ன்ற ஒருத்தர்கிட்ட அனுப்புனாங்க. இவர் கண், காது, மூக்கு, தொண்டை இதோட ஸ்பெஷலிஸ்ட். அவர் இருந்தது பால்டிமோரில். அவர்கிட்ட போய் நம்ம பொண்ணுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத கேட்டுன்னு வாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் ஹெலன் ப்ரொஃபஷ்னல் லேர்னிங் ப்ராசஸில் எடுத்த முதல் படி. இது கூட அவங்க அம்மா எப்படி சொன்னாங்கன்னா, அவங்க சார்ல்ஸ் டிக்கன்ஸோட அமெரிக்கன் நோட்ஸை பார்த்தாங்க. அதில் ஒரு டெஃப் அண்ட் பிளைண்ட் விமென், அவங்க பேர் லாரா பிரிட்ஜ்மேன், அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல் எஜுகேஷன் அடைஞ்சாங்க அப்படின்றத அதுலேருந்து பார்த்து நம்ம பொண்ணுக்கும் அது கிடைக்கணுன்றனால தான் அமைச்சாங்க. டாக்டர் ஜூலியன் சிசோம் ஹெலனை நல்லா செக் பண்ணிவிட்டு அவங்கள அவங்க அப்பாவோட அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை போய் பார்க்க சொல்லியிருந்தார். ஏன்னா அப்போ அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் காது கேட்காத பசங்களுக்காக அவர் அதில் என்ன செய்ய முடியும்னு பார்த்துட்டு இருந்தார். பெல் கிட்ட போனோடனே ஹெலனையும் அவங்க குடும்பத்தையும் பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் த பிளைண்டுக்கு போக சொன்னார். அங்கே லாரா பிரிட்ஜ்மேன் அங்கே தான் அவங்களுடைய ஆரம்பகால கல்வியை அடைஞ்சாங்க. அங்கே போனோடனே அங்கே தான் ஹெலன் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் ஆனால் ஆனி சுலிவன், அவங்கள ஒரு 20 வருஷமாக கொஞ்சம் பார்வையில் குறைபாடு உள்ளவங்கள தான் இருந்தாங்க. அவங்கள அங்கே தான் அவங்க அவங்களோட சேர்ந்தாங்க. அவங்க பெர்கின்ஸ் யூனிவர்சிட்டியோட இன்ஸ்டியூஷனோடைய முன்னாள் மாணவி. அவங்கள மைக்கேல் அனக்னஸ், அவர் தான் பெர்கின்ஸோட டைரக்டர். அவரே பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணார், நீங்கள் இவங்கள உங்கள் டியூட்டராக வச்சிங்கன்னு. ஆனி சுலிவன் ஹெலனோட வீட்டுக்கே மார்ச் 1887 சேர்ந்தாங்க. அவங்க ஹெலனுக்கு மற்றவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கையில் எழுதுறது மூலமாக ஒரு வார்த்தையோடைய ஸ்பெல்லிங், அந்த ஒரு பொருள் அதுக்கு தான் ஸ்பெல்லிங், அதை நீ அவங்க கையில் இப்படி எழுதுறது மூலமாக நீ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணலான்றதில் ஆரம்பித்தாங்க. ஹெலனுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட இடது கண் கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி தான் இருக்கும். இது அவங்களுடைய ஆரம்பகால புகைப்படத்திலலாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் பெரியவங்களானோடனே அவங்க 2 கண்ணுங்களுமே கிளாஸ் ரெப்ளிகாஸ் மூலமாக அவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மே 1888 ஹெலன் பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் த பிளைண்டில் போய் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1904 அவங்களுடைய கிராஜுவேஷனை ராட்க்ளிஃப் காலேஜில் 24 வயசில் முடித்தாங்க. இதன் மூலமாக முதல் காது கேட்காத கண் பார்வை இல்லாத ஒருத்தவங்க பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி வாங்குறதுல முதல் ஆளாக ஹெலன் கெல்லர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெலன் கெல்லர் ஆஸ்ட்ரியன் ஃபிலாசபர் அண்ட் பெடகாக் வில்ஹெம் ஜெருசலமோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாங்க. அவர் தான் அவங்களுடைய இலக்கிய அறிவை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அது மேம்படுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சார். ஹெலனால் நல்லா அவங்களுடைய ஐடியாஸ் நல்லாயிருக்கு, அவங்களுக்கு நல்ல எழுத்து வன்மையும் இருக்குன்றதை அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெலன் ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் சிறந்த பேச்சாளராகவும் வந்தாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய முயற்சிகள் எவ்வளோலாம் இயலாமையில் இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளோ அவங்க செஞ்சுருக்காங்க. நிறைய காரணங்களுக்காக சில பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுன்றதை யோசித்து அது உலகம் முழுக்க அவங்க அட்வொகேட் பண்ணாங்க. அதே சமயத்தில் அவங்க உட்ரோஃப் வில்சனோட பாலிசிஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரேடிக்கல் சோஷியலிஸ்ட்டு. அது மாத்திரம் இல்லாமல்
அவங்க வந்து இந்த பர்த் கண்ட்ரோல், சஃப்ரேஜ் இதிலெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு அறியாமையை விளக்குறதுக்காக அவங்க வந்து ரொம்ப வந்து மெனக்கெட்டு வேலை செஞ்சாங்க. அவங்க வந்து ஒரு சோஷியலிஸ்ட். அது மாத்திரம் இல்லாமல் ரேடிக்கல் சேஞ்சில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. பார்லிமெண்ட்ரி சோஷியலிசம்ல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் இதில் வந்து மூழ்கிடும் அப்படின்னாங்க. 1912 கெல்லர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இது வந்து IWWன்பாங்க, இல்லைன்னா வாபிள்ஸ்ன்றுவாங்க, அதில் இணைஞ்சு பணியாற்ற ஆரம்பித்தாங்க. 1915 அவங்களே வந்து ஹெலன் கெல்லர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தாங்க. அவங்களோடு சேர்ந்து ஜார்ஜ் கேசரும் இதில் வந்து சேர்ந்துக்கிட்டு நிறைய அதில் வந்து வேலை செஞ்சாங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க வந்து பார்வையை பற்றி, உடல் நலத்தை பற்றி, நல்ல வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை பற்றி, இதை பற்றிலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. 1920 ஹெலன் வந்து அமெரிக்கன் சிவில் லிபர்ட்டிஸ் யூனியனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது ஆரம்பித்தது வந்து அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி மெம்பராக அவங்க ரொம்ப நிறைய வேலை செஞ்சாங்க. அப்போ வந்து இருந்த ஒர்க்கிங் கிளாஸ்க்கு அவங்க நிறைய எழுதியெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது 1909 1921 வரைக்கும் அவங்க அது மாதிரி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி கேண்டிடேட்டான யூகின் வி டெப்ஸுக்கு அவங்களுடைய பிரசிடென்ஷியல் கேம்பெயின்ஸ்க்கெலாம் வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹெலன் வந்து 12 புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. எல்லா புஸ்தகமே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அது இல்லாமல் நிறைய ஆர்டிகல்ஸும் எழுதியிருக்காங்க. அவங்க 11 வயசு இருக்கும்போது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முதல் எழுதுனது வந்து ஃப்ராஸ்ட் கிங், இது வந்து 1891. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து மார்கரெட் கேன்பாய் எழுதுன த ஃப்ராஸ்ட் ஃபேரிஸ்லேருந்து இதை அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பிளேஜரிசம் இதுவே வந்தது. ஆனால் அப்புறம் நிறைய பேர் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஹெலனுக்கு வந்து கிரிப்டோமேனிஷியான்னு ஒரு இது இருக்குது. அதாவது வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட அப்புறம் அவங்க அதை மறந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே அது வந்து உதயமான மாதிரி இருந்திருக்கும். அதனால் அவங்க அந்த கதையை கேட்டிருக்காங்க, ஆனால் மறந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த அந்த கதையோடைய ஒரு லைன், அந்த ஸ்டோரி லைன் மட்டும் அவங்க மனசில் இருந்து அதுக்கப்புறம் அவங்க மூலமாக அந்த கதை உருவாயிருக்குன்றது தான் இது. அப்புறம் 22 வயசில் அவங்க வந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியான த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், இதுதான் அவங்களோட சுயசரித்தை. இதை வந்து 22 வயசு இருக்கும்போது எழுதினாங்க. இது 1903 அவங்க வந்து அவங்களுடைய டீச்சரான சுலிவனோட ஹஸ்பண்டான ஜான் மேசியோட ஹெல்ப்போடு இதை செஞ்சாங்க. அப்புறம் 1908 வந்து த வேர்ல்ட் ஐ லிவ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உலகத்தில் அவங்க எப்படி வாழறாங்கன்றத அவங்க அதில் எழுதியிருந்தாங்க. அப்புறம் 1913 அவங்களுடைய சோஷியலிசம் எஸ்ஸேஸ் வந்து அவுட் ஆஃப் த டார்க்ன்ற பேரில் வெளியிட்டாங்க. 1927 அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபியான மை ரிலிஜனை அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. 1961 பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரோக் வந்து அவங்கள பாதிச்சுது. செப்டம்பர் 14 1964 பிரசிடென்ட் லிண்டன் பி ஜான்சன் அவங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ரொம்ப முக்கியமான பிரசிடென்ஷியல் அவார்டான பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க. கெல்லர் வந்து அவங்க தூங்கிட்டே இருக்கும் போதே 1968 ஜூன் 1 வந்து அவங்களுடைய வீடான ஆர்கன் ரிட்ஜ், அது வந்து ஈஸ்டர்ன் கனெக்டிகட்டில் இருக்குது, அங்கே அவங்க இறந்துட்டாங்க. கெல்லரோட வாழ்க்கையும் அவங்க வாழ்ந்த காலத்தையும் நிறைய பேர் வந்து டெலிவிஷன் சீரியஸாகவும் படமாகவும் டாக்குமெண்ட்ரிஸாகவும் எடுத்திருக்காங்க. அவங்களே 1919 ஒரு சைலண்ட் ஃபிலிமான டெலிவரன்ஸில் அவங்களே வந்து நடிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது அவங்களுடைய கதையை பற்றி தான், அவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மிராக்கிள் ஒர்க்கர்ன்றது ஒரு ட்ராமாட்டிக் ஒர்க் தான். இதுவும் அவங்க ஆட்டோபயோகிராஃபிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அது அவங்க ஆட்டோபயோகிராஃபியான த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்னு. அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு மிராக்கிள் ஒர்க்கர் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் 1957 ப்ளே ஹவுஸ் 90 வில்லியம் கிப்சன் வந்து அவங்களுடைய கதையை வாழ்க்கையே வந்து பேஸ் பண்ணி அவரும் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய படங்கள், நிறைய அவார்ட் வின்னிங் படங்கள்லாம் அவங்கள பேஸ் பண்ணி வந்திருக்கு. அவங்களோட வேடத்துலேயும் ஆனி சொலிவன் வேடத்துலேயும் ஆனி பேன்க்ரெட்டும் பேட்டி டியூக்கும் நடிச்சிருக்காங்க. 1984 ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கையே வந்து டிவியில் ஒரு படமாக எடுத்தாங்க. அதுக்கு டைட்டில் வந்து த மிராக்கிள் கண்டினியூஸு. ஹிந்தியில் வந்த படமான பிளாக், இது 2005 வந்தது. இதை டைரக்ட் பண்ணது சஞ்சய் லீலா பன்சாலி. அவரும் இந்த கதையை வந்து கெல்லரோட வாழ்க்கையை வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. அது மாதிரி நிறைய கதைங்களும் புஸ்தகங்களும் அவங்களோட லைஃப்பை பேஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.